என்ன லட்சுமி? அவரை காணோம். என்னது? நான் பயந்துகிட்டே இருந்தேன். போச்சு. லட்சுமி, உன் நெத்தியில பொட்டு. அம்மா, 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 அம்மா. அப்பா கிடைக்கலையா? அம்மா, அப்பா எங்க போயிட்டாருமா? அம்மா, நீ எழாதம்மா, நான் உன்னை காப்பாத்துறேன். அம்மா, அப்பாக்கு கை இல்லையே, பாவம், யாருமா சாப்பாடு ஊட்டி விடுவாங்க? அம்மா.
பாட்டி நல்லா தூங்குது, எந்திரிக்கவே மாட்டேங்குது. பாட்டி 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 அத்தை அத்தை பாட்டி அத்தை அத்தை லட்சுமி, என்ன விஷயம்? இருக்கணுமே, அதுக்காக வந்தேன். என் நிலைமை உங்களுக்கு தெரியும். என்கிட்ட என்ன இருக்கு? நான் எதை கொடுப்பேன்? எல்லாம் இருக்கு. ஆனா கொடுக்கிற மனசுதான் உனக்கு வரணும். புருஷன் காப்பாத்துவான் நம்பிதான் பொண்ணு தாலி கட்டிக்கிறான். பாதியில விட்டுட்டு போயிட்டானா ரொம்ப கஷ்டம். சொத்தை இல்லன்னா எங்களாவது வளர்ந்து ஒரு பாடு போயிருக்கணும். சரி விடு, போனதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஏதோ பொழைச்சுக்கோன்னு சொல்லி கடவுள் உனக்கு அழகையாவது கொடுத்திருக்கிறாரு. அதையாவது பயன்படுத்திக்க. காப்பாற்ற வேண்டிய பிள்ளைங்க கடன் தொல்லை. ஏழ வயசு. லட்சுமி, நீ சரின்னு சொல்லு. உன் கஷ்டத்தை எல்லாம் நான் போ மாதிரி வச்சுக்கிறேன். நாகலிங்கம், காது வச்ச மாதிரி ரகசியமா வாழ்க்கை நடத்துவேன். நீ ஒரு மனுஷன் நினைச்சுதா இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு உனக்கு இடம் கொடுத்தேன். இப்படி நாயா நடந்துக்குவேன் தெரிஞ்சிருந்தா போயிங்க. இந்த நெஞ்சுனா ஒண்ணு சொல்றேன், நீயும் குழந்தைகளும் தெருவில் தான் நிக்கணும். நாலு எழுந்து மச்சு வீட்டுல இருக்கிறத விட மானத்தோட நடுத்தருவில் வாழலாம். லட்சுமி, யோசிச்சு பேசு. இதுக்கே யோசிக்கணும். லட்சுமிக்கு நீ வேலை போடாது. எந்த ஜென்மத்துக்கு ஒரு லட்சுமி பிள்ளைகளுக்காக வாழலாம். இன்னொரு லட்சுமி அவ பொழுதே இந்த புண்ணிய பூமி அதுக்காக வாழறா. எந்த லட்சுமி நீ வாங்கணும்னு நினைக்கிறியோ அவ உயிரோட இல்ல. அவ புருஷன் போன போதே செத்துட்டா. போயா போ. அம்மா, ரொம்ப பசிக்குது. எப்பமா சாப்பாடு போடுவேன்? இது ஆயிடுச்சுப்பா. வெந்த வண்டி முதல்ல உனக்குதான். அது வரைக்கும் பாப்பா கிட்ட விளையாடிட்டு. சரிம்மா. லட்சுமி, அடடடட, இங்க இருக்கிறியா? லட்சுமி, உனக்கு என்ன பத்தி கவலை இல்லைனாலும் எனக்கு சதா உன் அனுப்புத்தான். நீ எப்படி இருக்கிறியோ, குழந்தைங்களோட எப்படி எல்லாம் கஷ்டப்படுறியோன்னு என் மனசு கேட்கல லட்சுமி. அதான் நேரா ஓடி வந்துட்டேன். ஆமா, குழந்தைங்களா நல்லா இருக்கு. அட கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா?
இவளுக்கு போய் இப்படி கஷ்டத்தை உண்டாக்குறிய லட்சுமி. பொண்ணு போனா போகட்டும், ராமுவையும் ராஜுவையும் நான் பாத்துக்கிறேன். ராஜே, ராஜுக்கண்ணா, ஏதாவது சாப்பிட்டியாடா? எங்க சாப்பிட்டுருக்க போற? இந்த கடலை சாப்பிடு. எனக்கு வேணாம். அம்மா பாருமா, இவர் என்கிட்ட வம்புக்கு வராரு. நான் ஒண்ணும் செய்யலம்மா, நான் ஒண்ணும் செய்யல. நீ ஒண்ணும் செய்யலப்பா, பாவம், கொடுத்து வச்சது அவ்வளவுதான். லட்சுமி, உனக்கே இது நல்லா இருக்கா? பாவம், குழந்தைங்களை பட்டினி போட்டே கொண்டுடுவ போல் இருக்க. ராமோ, இந்த வாங்கிக்க, நீ யாவது சாப்பிடு. நல்ல பையன். சாப்பிடாத ராமு, அதை கீழே போட்டுடு. ராமு, அந்த கடலை கீழே எறிஞ்சிடு. சன்மானம் பேசுது. லட்சுமி, இந்த திமிரு உங்ககிட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பாத்துறேன். ராஜி, ராஜிக்கண்ணா, இந்த கடலை பசிக்கும், இந்த கையில வாய்க்கும், சாப்பிடுமா? நல்ல புள்ள. ராஜு, அந்த கடலை எரிஞ்சிடு. ராஜு, அந்த கடலை எரிஞ்சிடு. ராஜு, உனக்கு கடலை வேணுமா, அம்மா வேணுமா? ஆஹா, அம்மாவுக்கு ஏத்த குழந்தைங்க. லட்சுமி, ரொம்ப வைராக்கியமா நடந்துட்டு தான் நினைக்கிறேன். தப்பு. நாளைக்கு பொழுது விடியாத குழந்தைகளுக்கு, அதுக்குள்ள எல்லாம் செத்து போயிடும். லட்சுமி, இதுங்களை காப்பாத்தணும்னா ஒரே வழி, அன்னைக்கு முன்னேறே பேசாம என்கிட்ட வந்துரு. நான் பொறுமைசாலி, காத்துட்டு இருக்கிறேன். வரட்டுமா? நாகலிங்க மாமா கிட்ட நிறைய கடல் இருக்குமா? அம்மா, ராஜு, 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 அம்மா பாருப்பா, ராஜு, 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 அப்பா, ராஜு, ராஜு. பசிக்குதா? உனக்கு நான் சாப்பாடு போடுறேன்ப்பா, சாப்பாடு போடுறேன். அம்மா, சொல்லு, சொல்லுப்பா. கடலை வேணுமா? கடலை வேணுமா? தரேன்ப்பா, உனக்கு நான் கடலை தரேன். கடலை, கடலை, உனக்கு நான் கடலை. நாகலிங்க மாமா கிட்ட நிறைய கடலை இருக்குமா? நாகலிங்க மாமா கிட்ட நிறைய கடலை இருக்குமா? அம்மா, அம்மா, நாகலிங்க மாமா கிட்ட நிறைய கடலை இருக்குமா? லட்சுமியா, ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. உங்க காரு என் வீட்டு வாசல்ல இடதுகார உள்ளார வச்சுட்டு, ஐயோ வரதுகார உள்ள வச்சிடுமா? வா வா, கொண்ட கொண்ட. பிள்ளைங்க
பட்னியால துடிக்குதுங்க. இனிமேலும் பட்டி கடந்தா திரும்பி மறுபடியாத இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடு, ஏதாவது கொடு. நீ சொல்ல வேண்டாம், சொல்லாமலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க அள்ளுறதுக்கு ஆள் இல்லாம தானே தானியம் கொட்டி கிடக்குது. இதெல்லாம் யாருக்கு? உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கு தானே. எடுத்துக்கோ, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ, அள்ளி எடுத்துக்கோ. லட்சுமி, ஆமா, என்ன இது? கழுத்துல காதல ஒண்ணும் இல்லாம மூணு மாதிரி நிக்கிற. நீ இப்படி நிக்க கூடாது. இந்த இத போட்டுக்கோ. ஐயோ லட்சுமி, இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? சொன்ன விக்கிற மாதிரி ஜொலிக்கிற லட்சுமி. நீ மகாலட்சுமியே தான். மகாலட்சுமி தாயே, கேட்டியா? நான் உன்ன மாதிரியே இருக்கேனா? இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அசையாம சிலையா நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சிரிக்காதேம்மா, சிரிக்காதே. நீ இந்த பூமியோட பாரத்தையே சுமந்துகிட்டு இருக்கலாம், ஆனா தாய்மைங்கிற பாரத்தை உன்னால சுமக்கவே முடியாது. புரியல? என்னமா புரியல உனக்கு? நீயும் ஒரு ஏழத்தாயா இந்த பூமியில பிறந்து வறுமையிலையும் பசியிலையும் அடிபட்டு என் நிலையில வந்து நின்னா நீயும் உன்னை வேலை பேச தயங்க மாட்டேன். அப்பதான் அவனுக்கு புரியும், அப்பதான் அவனுக்கு புரியும், அப்பதான் அவனுக்கு புரியும். வேண்டாம், இந்த விக்கிரகம் இங்கே இருக்கட்டும். இல்ல லட்சுமி, இத கொண்டு போய் உள்ள வச்சிடுறேன். முடியாது. இது வரைக்கும் நடந்ததை பாத்துக்கிட்டு இருந்தீவா, இனிமேல நடக்க போறத பாக்க இங்கே இருக்கட்டும். விடு. என் குழந்தைக்கு சாகிறத என்னால பார்க்க முடியலம்மா. அவங்களை காப்பாத்த இத தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியலம்மா. என்ன மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. அம்மா, என் தாலியை நீ திருப்பி கொடுத்துட்ட, என் தாலியை நீ திருப்பி கொடுத்துட்ட. அப்பா, அவர் வருவாரு, நிச்சயம் வந்துடுவாரு. ஐயோ ஐயோ லட்சுமி, அவன் திரும்பி வரமாட்டான். உன் குழந்தைங்க சாகாம இருக்கத்தான் தேவியே உன்னை எங்கிட்ட அனுப்பிச்சிருக்கா. என் குழந்தைங்க சாக மாட்டாங்க. தேவி என் மாங்கல்யத்தை திருப்பி கொடுத்துட்டா, என் குழந்தைங்களையும் அவளே காப்பாத்திடுவா. லட்சுமி, நீ சொன்னது அத்தனையும் உண்மை. தேவி உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பா. மாங்கல்யம், குழந்தைங்க எல்லாம் என் மூலமா, அதாவது ஸ்ரீமான் நாகலிங்கத்தின் மூலமா. லட்சுமி, லட்சுமி, எங்க போற? இன்னைக்கு மட்டும் இங்க இருந்துக்கலாம் லட்சுமி. லட்சுமி, இன்னைக்கு ராத்திரி மாத்திரம் இங்க இருக்க லட்சுமி.